அதனால நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. எந்த உண்மையை பத்திமா கேக்குற? சஞ்சய் நீ அடிச்சியா? கேக்குறல சொல்லு, சஞ்சய் நீ அடிச்சியா? ஆமா, அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்ன இப்படிலாம் அடிச்சான். அதனாலதான் அவனை அடிச்சேன். போலீஸ் ஸ்டேஷன்ல யாரும் 2 போலீஸ்காரங்க உன்னை அடிச்சதுக்கு சஞ்சய் தான் உன்னை அடிக்க சொன்னாருன்னு அவர் மேல பழிய போடுவியா? அவர் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு. சிந்து அந்த ஸ்னேகா மலையில இருந்து தள்ளி விட்டுட்டு அந்த பழிய சிவா மேல போட்டா. அதை விசாரணை பண்ணி கண்டுபிடிச்சு ஸ்னேகாவுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது சஞ்சய் தானே. அந்த வார காயத்ரி கல்யாணத்தப்போ ஆளுங்களை கூட்டிட்டு வந்து எவ்வளவு பிரச்சனை பண்ணா. அப்பெல்லாம் காப்பாத்தினது யாருடா? அவர் தானே. இந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை அவர் தான் வந்து நிக்கிறாரு. அவரை போய் பொண்ணு அடிச்சாருன்னு நான் கூசாம போய் சொல்றேன். நீ அவரை அடிச்சதெல்லாம் பெரிய தப்பு. சஞ்சய் இந்த வீட்டு புள்ள மாதிரி. நீ அவரை அடிச்சது முட்டாள்தனத்தோட உச்ச கட்டம். நீ பண்ண இந்த தப்ப நான் மன்னிக்கவே மாட்டேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ சஞ்சய் கிட்ட முதல்ல ஒழுங்கா மன்னிப்பு கேளு. அவர் உன்னை மன்னிச்சுட்டாருன்னா நான் உன்னை இந்த வீட்டுக்குள்ள விடுவேன். இல்லன்னா நீ எப்படியே போக வேண்டியதுதான். என்னம்மா அவனை பத்தி தெரியாம நீ இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? அவன் ஒரு ஃப்ராடுமா. எப்படியாவது என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காகவே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் உள்நோக்கமே வேறமா. அது தெரியாம நீங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அவன் சொல்லிதான் ஸ்டேஷன்ல இருக்கிற அத்தனை போலீஸ் என்ன போட்டு அடிச்சாங்க. அதுதான் உண்மை. எது உண்மை எது பொய்ன்னு எல்லாம் எனக்கு தெரியும். நீ அதையெல்லாம் எனக்கு சொல்லி தர வேண்டாம். நீ இப்பவே பைரவி கூட போய் சஞ்சய் கிட்ட மன்னிப்பு கேக்குற. சஞ்சய் உன்னை மன்னிச்சா மட்டும்தான் உனக்கு இந்த வீட்ல இடம். புரியுதா? என்னடா பாக்குற? முதல்ல போய் சஞ்சய் கிட்ட மன்னிப்பு கேளு. சரிடா, நீ கேட்கலனா என்ன நான் போய் மன்னிப்பு கேட்டுட்டு வரேன். ஐயோமா, நீ எதுக்கு அவன் கிட்ட போய் மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டு? அப்புறம் உன்னை பெத்த பாவத்துக்கு நான் தானே செஞ்சாகணும். இப்போ உனக்கு என்ன? நான் அவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவ்வளவுதானே? என்ன பாக்குறேன்? சஞ்சய் பத்தி தெரியாம நீ ஆடிக்கிட்டு இருக்க. அவனை பத்தி உனக்கு தெரிய வரும்போது நீ ரொம்ப வருத்தப்படுவ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வெயிட் பண்ணு, நான் போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துறேன். மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கி குழந்தைக்கு கொடு. சரி டாக்டர். 1 வீக்ல சரியா? இன்னைக்கு ஈவினிங் கூட்டிட்டு போலாம். ஓகே டாக்டர். ஏய் கண்ணா, சரியா ஓகேவா? டாக்டர் நீ அட்மிட் ஆன ராமு தாத்தா சாப்பிடவே மாட்டேங்கிறாரு. ஹீமோகுளோபின் லெவல் வேற கம்மியா இருக்கு. அவர் சாப்பிட்டா தானே டேப்லெட் கொடுக்க முடியும். 2 நாள்ல சர்ஜரி வேற இருக்கு அவருக்கு. சொல்றத ஒரு சுத்தமா கேட்க மாட்டேங்கிறாரு. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காரு. சரி போக, நான் அவர்கிட்ட பேசுறேன். சரி வரானே கண்ணா. மாமா சாப்பிடுங்க மாமா. வேணாம், அடம் பிடிக்காதீங்க மாமா. நாங்களே எவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம். எங்க அப்பா சாப்பிடவே மாட்டேங்கிறாரு. இறந்து போன எங்க அம்மா நினைச்சு அழுதுட்டே